அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மக்களவை நிலைக்குழுக்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தோம்னா யார் யாருக்கு வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த கட்சிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மத்திய அமைச்சகங்களின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுறதுக்காக தான் இந்த பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுல ஒரு 16 குழுக்கள் இருக்கு. அதுல 8 குழுக்களுக்கு வந்து பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய 16 குழுக்களுக்கு வந்து மக்களவை எம்பிக்கள் வந்து தலைவராக இருப்பாங்க. 8 குழுக்களுக்கு வந்து பார்த்தோம்னா மாநிலங்களவை எம்பிக்கள் வந்து தலைமையா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுல இருக்கக்கூடிய 16 குழுக்களை அமைக்கும் பணி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அதுல 7 முதல் 8 துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுக்களுக்கு பாஜக வந்து தலைமை இருக்க போறதாகவும், மீதி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து மற்ற கமிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ மக்களவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எதிர்கட்சிகளுடைய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டனால ஈக்குவலா ஷேர் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் 200 ஆஸ்திர ஏவுகணைகளை தயாரிக்க இந்திய விமானப்படை ஒப்புதல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ போர் விமானங்களில் பயன்படுத்துவதற்காக அஸ்த்ரா மார்க் 1 ஏவுகணைகளை ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் மற்றும் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் ஆகியவை இணைந்து தயாரித்தன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ எதுல பயன்படுத்துறதுக்காக இந்த ஆஸ்த்ரா மார்க் 1 அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா போர் விமானங்கள்ல வந்து நம்மளால பயன்படுத்த முடியும். சோ அதை யார் பண்ணிருக்காங்கன்னா பாரத் டைனமிக்ஸும் டிஆர்டிஓவும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதனுடைய மதிப்பீடை வந்து நம்ம கொடுத்திருக்காங்க 2900 கோடி அப்படின்னு சொல்லி. இந்த ஏவுகணைகளை பார்த்தோம்னா சுகோய் மற்றும் தேஜஸ் விமானங்கள், அதாவது போர் விமானங்கள்ல நம்மளால பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? அஸ்த்ரா ஏவுகணை மூலம் 300 கிலோமீட்டர் தூரம் உள்ள வான் இலக்குகளை போர் விமானத்திலிருந்து தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க 300 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது. சரியா? சோ இந்த ஏவுகணைகளின் பரிசோதனை வெற்றிகரமாக முடிந்தால் அஸ்த்ரா ஏவுகணை விமானப்படையில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, அதை ஒரு ஆர்டிகலா நம்ம பார்க்கிறோம். சோ அஸ்த்ரா ஏவுகணை அப்படிங்கிறது போர் விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடியது. டிஆர்டிஓவும் பாரத் டைனமிக்ஸ் சேர்ந்து பண்ணிருக்காங்க. மற்றபடி பாக்குறப்ப 300 கிலோமீட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ரேஞ்சா இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்ததா பார்த்தோம்னா வங்கதேசத்தில் திடீர் ராணுவ ஆட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1971 பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்ச ஒரு நாடு தான் நமக்கு வங்கதேசம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அப்போதைய அந்த ஒரு போராட்டத்தப்ப, ஓகேங்களா, அவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய வழித்தோன்றர்கள், அவங்களுடைய பசங்களுக்கு, அவங்களோட வழித்தோன்றர்களுக்கு பார்த்தோம்னா வங்கதேச அரசாங்கம் ஒரு 30% இடஒதுக்கீடு தரோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த இடஒதுக்கீடை எதிர்த்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனா ஃபார்ம் ஆகி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அப்ப உச்சநீதிமன்றம், வங்கதேச உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டுச்சு. இந்த 30% இடஒதுக்கீடு அப்படிங்கறத 5% குறைத்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சது. இருந்தாலுமே இந்த ஒரு போராட்டத்தப்ப நிறைய மக்கள் வந்து, நிறைய மாணவர்கள் வந்து உயிரிழந்துட்டாங்க. சோ இதை ஒரு காரணமா காட்டி அந்த மாணவர் குழுக்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பங்களாதேஷுடைய பிரதமரா சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு. அவங்க ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களுடைய ராஜினாமாவை எதிர்த்து, ராஜினாமாவுக்காக ஒரு போராட்டம் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ராஜினாமா பண்ணணும் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது. சோ ரொம்ப இன்டென்ஸா மாறுச்சு மறுபடியும் அந்த போராட்டம். சோ கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா திங்கட்கிழமை பிரதமருடைய வீட்டையே முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு வந்து போராட்டம் பெரிய லெவல்ல ஆயிருச்சு. ஓகேங்களா? அதனால என்ன ஆகுது, நம்ம ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலியமா தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? சோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வங்களாதேசத்துல ஒரு ராணுவ ஆட்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்னும் சமீபத்தில் இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களை பிரதமரே வந்து ரிசைன் பண்ணிட்டு போற அளவுக்கு போராட்டம் இன்டென்ஸா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ கடைசியா பார்த்தோம்னா இது ஒரு முக்கியமான ஆர்டிகல். ஓகேங்களா? பழங்குடியினர் இனச்சான்றிதழ் பெறுவதில் ஏன் இவ்வளவு சிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பழங்குடியினர்களை சார்ந்து ஒரு செய்தியை நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேறுவதற்கு அரசமைப்பு சட்டத்தின் 15-16 படி சமூக கல்வியில் பின்தங்கிய நிலைக்கு உள்ளான சமூகத்தினருக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்புகள் வழங்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஆர்டிகல் 15-16 படி நமக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன்லயும் எம்ப்ளாய்மெண்ட்லயும் நம்ம அடுத்த கட்டங்களுக்கு நகரணும் அப்படிங்கிறதுக்காக, பின்தங்கிய சமூகங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது. ஓகேங்களா? சோ அந்த வகையில பார்த்தோம்னா அரசமைப்பு சட்டம் பிரிவு 342 அது என்ன சொல்லுது அப்படின்னா
பழங்குடியினர் ஓகேங்களா, பழங்குடியினரை வந்து ஒரு பட்டியலில் பழங்குடியினரை வந்து சேர்க்கறது குடியரசுத் தலைவர் தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சேர்த்தல் நீக்குதல் தொடர்பானது எல்லாமே குடியரசுத் தலைவரோட ரிலேட் ஆகி வரும். அவர் தான் வந்து ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, முதலாக பழங்குடியினர் பட்டியல் சட்டம் 1950 செப்டம்பர் 6 அன்று வெளியிடப்பட்டது. ஓகேங்களா, பழங்குடியினர் அந்த ஒரு பட்டியல் சட்டம் அப்படிங்கிறது 1950 வந்திருக்கும். ஓகேவா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இந்த பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் கோரிக்கைகள்லாம் இருந்துட்டே தான் இருக்கு. அந்த வகையில் பார்க்கறப்ப என்னென்ன கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, குறவன் இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குருமன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, மலைப்புலையன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான இனங்களை வந்து ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கோரிக்கைகள் தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வச்சுட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அது பிரசிடென்ட் தான் அனௌன்ஸ் பண்ணணும். இந்த சமூகங்கள்லாம் பட்டியலினத்தில் வருவாங்க, அதாவது பழங்குடியினத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 342 யூஸ் பண்ணி அவர் தான் சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ அந்த ஒரு கோரிக்கைகள் இருந்துட்டே தான் இருக்கு. இருந்தாலும் நடைமுறை சிக்கல்கள் வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 37 பிரிவுகள் வந்து பழங்குடியினர்களாக நமக்கு இருக்காங்க. ஓகேவா, ஸோ அதில் பார்த்தோம்னா கல்வி வேலை வாய்ப்புல மத்திய அரசாங்கம் பார்த்தோம்னா ஒரு 7.5% வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. சென்ட்ரல் லெவலில் எஸ்டி ரிசர்வேஷன் 7.5, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஓகேங்களா, ஸோ இந்த இடஒதுக்கீடு உரிமையை பெறணும் அப்படின்னா அவங்க ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். ஆனா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுலேயே வந்து பெரிய குளறுபடிகள் அப்படிங்கிறது இருக்கு, நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்கு. பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோட்டாட்சியர், சார்பாட்சியர், உதவி ஆட்சியர் இவங்களாம் தான் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சியர் கீழே இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர் வந்து இந்த மாதிரியான சர்டிபிகேட்ஸ்லாம் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஆனா இந்த வழிகாட்டுதல்கள்ல சான்றிதழ் வழங்குறதுக்குன்னு நிறைய வழிகாட்டுதல்கள்ல தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த அதிகாரிகள் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாவே இருக்கு. ஓகேங்களா, சோ என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கோட்டாட்சியர் உள்ளூர் விசாரணை மேற்கொள்வதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வருது, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அவர் போய் என்கொயரி பண்ணணும், அதை பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் அலுவலர்களின் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் அவர் முடிவெடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் போய் டைரக்டா விசாரணை பண்ணாம விஏஓ அவங்களுடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இவர் வந்து ஒருத்தருக்கு ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறது முடிவெடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ சில நேரங்கள்ல ஆதாரங்களை பழங்குடியின மக்கள்னால கொடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஆதார ஆவணங்கள் இல்லாத டைம்ல என்ன பண்ணணும்னா அந்த அதிகாரி நேரடியா அவங்க வாழ்ற இடத்துக்கே போய் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க அதன் அடிப்படையில கூட ஒரு ஷெட்யூல் டிரைவ் அப்படின்ற சர்டிபிகேட் கொடுக்கலாங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விதிகளின்படி சொல்லப்படுது. ஓகேங்களா, கைட்லைன்ஸ் அதுதான். ஆனா மனுதாரருடைய குடியிருப்புக்கு போறதே கிடையாது, ஒரு இன்வெஸ்டிகேஷனே பண்றது கிடையாது. பிஏஓ என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு பண்றாங்க. இதனால கரப்ஷனும் உண்டாகுது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்ல வராங்க. சரிங்களா, சோ பழங்குடியின மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் பழங்குடியினர் தான் என்ற 1956 ஆண்டு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ ஷெட்யூல்டு ட்ரைபை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த கம்யூனிட்டி எந்த ரிலீஜனை சேர்ந்தவங்களாலும் இருக்கலாம். ஓகேங்களா, ஆனா அவங்க ஷெட்யூல்டு ட்ரைப்னா ஷெட்யூல்டு ட்ரைப் தான். இந்த ஒரு ஆர்டர் வந்து நமக்கு 1956 வந்து வந்துடும். சரிங்களா, சோ மற்றபடி பார்க்கறப்ப பல்வேறு வகைகளில் பண்பாட்டு சிதைவு ஏற்பட்டுள்ளதை அறியாமல் இன்னமும் எட்கர் தர்ஸ்டன் காலத்து வரைமுறைகளை மட்டுமே அளவுகோலாக கொண்டு அரசாங்கங்கள் செயல்படுகிறது அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வராங்க. ஓகேவா, சோ எட்கர் தர்ஸ்டன்னா பிரிட்டிஷ் டைம் பீரியட்ல இருந்து அந்த ஒரு கிரைட்டீரியாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட கிரைட்டீரியாஸ் அப்டேட் பண்ணணும், கைட்லைன்ஸ் அப்டேட் பண்ணணும், அந்த கைட்லைன்ஸ் ஆபீசர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பழங்குடியின சமூகத்துக்கு வந்து பார்த்தோம்னா அரசாங்கம் மத்திய அரசாங்கம் 7.5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. மாநில அரசாங்கம் பார்த்தோம்னா 1% இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. ஒருத்தர்கிட்ட அந்த ஒரு பெனிஃபிட்டை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தேவையா இருக்கு. ஆனா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கிடைக்கிறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி பழங்குடியின சமூகங்கள் முன்னேறுவாங்க? அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து இந்த ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ முக்கியமாக யார் யாரெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஒரு மாநிலத்தில் பழங்குடியின சமூகம் அப்படின்னா அது எந்த ஆர்டிக்கல் கீழே சொல்றாங்க, பழங்குடியின பட்டியல் அப்படிங்கிறது 1950 ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. ஆர்டிகல் 342 படி 342ல 2 பிராக்கெட்ல 2 போட்டு சொன்னோம்னா அது பிரசிடென்ட் தான் வந்து அந்த பட்டியலை வந்து சொல்றாரு. 1956 மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பழங்குடியின சமூகம் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாலும் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க பழங்குடியினராக தான் கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழக அரசாங்கம் கூட ஒரு கைட்லைன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா போதிய ஆதாரங்கள் இல்லைனாலுமே டைரக்டா போய் அவங்க
பிளேசஸை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதன் பேசிஸ்ல வந்து நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரியான கைட்லைன்ஸை அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ண கைட்லைன்ஸை ஆஃபீஸஸ் வந்து நல்லா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிக்கலை நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். முக்கியமான ஆர்டிகல்ஸ் தான். நம்ம நாளைக்கு டீனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.